இந்த மே மாதம் 29ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களை ரொம்ப நல்லா வைத்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய ஒரு புதிய கிருபை இந்த காலையில உதயமாயிருக்கு. அந்த கிருபை நீங்க கிரியை செய்வதற்காக இன்றைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா கொடுக்கப்படுதுங்க. அந்த கிருபையை நீங்க பெற்ற நபரா இருக்கிறதுனால நிச்சயமா நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடலாமா, நாளைக்கு பார்த்துக்கலாமா, அடுத்த வாரம் முடிக்கலாமான்னு சொல்லிட்டு வேலையை தள்ளி போடாதீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க, இன்னைக்கு போலாமா போக வேண்டாமா, இன்னைக்கு உழைக்கலாமா உழைக்காம வீட்டில் இருந்துடலாமா, இல்ல லீவ் போட்டுடலாமா, இன்னைக்கு அந்த காரியத்தை நம்ம செய்யணுமா, இன்னைக்கு இந்த கடமையை நிறைவேற்றணுமா, இந்த இடத்துக்கு நான் போய் நான் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணுமா என்று சோம்பல் தனத்துல ரொம்ப யோசிச்சு ரொம்ப உங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. ரொம்பலாம் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க அடைய வேண்டிய உயரங்களை அடைய முடியாதுங்க. ரொம்ப யோசிக்கிறத கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க, செயல்ல இறங்குங்க. நீங்க செயல்ல இறங்காம யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு பொருள் உங்க கைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை கூட நீங்க எடுத்து அப்படி தூரமா வைக்க முடியாது. ஆகவே ரொம்ப யோசிக்கிறத தயவு செய்து நிறுத்திட்டு செயல்ல இறங்குங்க. ஐயோ இது ரொம்ப கஷ்டங்க, அவங்க கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டங்க, அங்க போறது ரொம்ப கஷ்டங்க, அதை பண்றது ரொம்ப கஷ்டங்க, அந்த வேலை ரொம்ப கஷ்டங்க, இந்த படிப்பு ரொம்ப கஷ்டங்க, இந்த தேர்வு ரொம்ப கஷ்டங்க, ஐயோ ஊழியம் ரொம்ப கஷ்டங்க, இதை செய்யறது ரொம்ப கஷ்டங்கன்னு எவ்வளவு காலம் தான் எல்லாத்தையும் கஷ்டமா பார்த்துட்டு இருக்க போறீங்க? எதை பார்த்தாலும் கஷ்டமா பார்க்காதீங்க, எதை பார்த்தாலும் இது என்ன கஷ்டம்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இந்த வேலை செய்யறது ஒரு கஷ்டமா, இதை பார்க்கறது ஒரு கஷ்டமா, இதை செய்யறது ஒரு கஷ்டமா, அங்க போறது ஒரு கஷ்டமா, இதை சுமக்கிறது ஒரு கஷ்டமா, இந்த வேலையை செய்யறது ஒரு கஷ்டமா, இன்னைக்கு ஊழியம் செய்யறது ஒரு கஷ்டமா, இந்த நபர்களோடு பேசுவது கஷ்டமா, இந்த தொழில் செய்வது கஷ்டமா, அப்படி பாருங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளே, அப்பாவின் பிரசன்னத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருடைய வழி நடத்துதலை கேளுங்க, அழகான காரியங்களை திட்டம் பண்ணுங்க. திட்டம் பண்ணி முதல் ஸ்டெப்ப, முதல் அடிய முதலாவது நீங்க எடுத்து வைங்க. ஒருவேளை ரொம்ப கடினமானதுதான் கஷ்டமானதுதான் நீங்க நினைச்சாலும் பயப்படாதீங்க. உங்களை பலப்படுத்துறதுக்கு இந்த காலையில கிறிஸ்து தேவன் அவர் உங்கள் அருகாமையில் வந்திருக்கிறார், உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு தம்முடைய சத்தத்தை ஊழியக்காரன் மூலமாக நீங்கள் கேட்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. கஷ்டமா இருக்கா? பரவாயில்ல, தள்ளி போடாதீங்க, முதல் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏன் தெரியுமா? உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண, உங்களை ஊக்கப்படுத்த, உங்களை உத்வேகப்படுத்த, புத்துணர்ச்சியை கொடுக்க, வீரியத்தையும் வல்லமையையும் விவேகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த காலையில ரெடியா இருக்காருங்க. நீங்க ரெடியா? இன்னைக்கு எழுத வேண்டிய காரியங்களை எழுத நீங்க ரெடியா? இன்னைக்கு படிக்க வேண்டிய விஷயங்களை படிக்கிறதுக்கு நீங்க ரெடியா? இன்னைக்கு எதுல நீங்க உழைப்ப போடணுமோ அதுல உழைப்ப போட நீங்க ரெடியா? சம்பாதிக்க நீங்க ரெடியா? குடும்பத்தின் காரியங்களை சரிப்படுத்த நீங்க ரெடியா? ஒரு இடத்துக்கு போயிட்டு முடிக்கணுமே, அதை தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, அதை முடிப்பதற்கு நீங்க ரெடியா? முதல் ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பை அழகா எடுத்து வைக்கிறதுக்கு, பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் ரெடியா தயாரா இருக்காருங்க. அவர் சொல்றாரு, தண்ணீர்களை நீ கடக்கும் பொழுது நீ பயப்படாதே, நான் உன் கூடவே இருப்பேன். ஆறுகள் வந்தாலும் நீ பயப்படாத, அதை கூட நீ கடந்து போவ. முதல்ல தண்ணில காலை வைங்க. சவால் வந்துருச்சா காலை வைங்க, துணிஞ்சு காலை வைங்க. அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாது இருப்பாய். இதை விட வேற என்னங்க வேணும்? அக்கினியை பார்த்து பயப்படுறீங்களா? ஆறுகளை பார்த்து பயப்படுறீங்களா? வியாகுலங்களை பார்த்து பயப்படுறீங்களா? பல பேர் அந்த பாதையில போயிட்டு நாசமா போயிட்டாங்கன்னு பயப்படுறீங்களா? அவர்கள் வேறு, நீங்கள் வேறு. உங்க மேல விசேஷித்த அபிஷேகம் இருக்கு.
விசேஷித்த தேவ கிருபை இருக்கு. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். உங்களை பலப்படுத்த உங்கள் அருகாமையில் இருக்கிறார். ஆகவே வாய் திறந்து சொல்லுங்க, என்னை பலப்படுத்த, என்னை திடப்படுத்த, என்னை ஸ்திரப்படுத்த, என்னை வலிமையாக்க, எனக்கு விவேகத்தை தர, எனக்கு ஞானத்தை தர, எனக்கு சத்துவத்தை தர, நல்ல நல்ல மக்களுடைய உதவிகள், தொடர்புகள், ஒத்தாசைகளை ஏற்படுத்த, எனக்கு வேண்டிய பூட்டப்பட்ட வாசல்களை திறக்க என் ஆண்டவர் எனக்கு முன்னே சென்று கோணல்களை செவ்வையாக்குவார் என்ற நம்பிக்கையோடு முதல் அடியை நீங்க எடுத்து வைங்க. அடுத்தடுத்து பாருங்க, ஆச்சரியமான ஆசீர்வாதங்கள் இந்த நாள்ல உங்களுக்காக ஒளிந்து கொண்டிருக்கிறது. முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. இன்னைக்கு நீங்க இரவு ரெஸ்ட், தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை ரொம்ப பெஸ்டா நான் செஞ்சு முடிச்சேன், ஆண்டவருடைய இரக்கத்தால எல்லாம் சிறப்பாய் முடிந்தது என்று நீங்கள் சொல்லக்கூடிய வண்ணமாய் கர்த்தர் இன்றைக்கு உங்க மூலம் செய்யக்கூடிய காரியம் பெருசா இருக்க போகுது. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் என் ஜெயக்குமார், சிஸ்டர் எம் நிர்மலா, அன்பு மகன் நிதிஷ்குமார், அருமை தம்பதியார் பிரதர் மேத்யூ, தனலட்சுமி, ரூத் தம்பதியார் இன்னைக்கு அவங்க திருமண நாள் காண போறாங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இந்த மே மாதம் 29ஆம் தேதி இந்த வியாழக்கிழமை இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. பல வகையான சோர்வுகள், சோம்பல்கள், பலவீனங்கள், தயக்கங்கள், அச்சங்கள், கூச்சங்கள், பயங்கள், மிரட்டுதல்கள், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளர்ச்சி அடைய விடாமல் தடுக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்படுவதாக. பலப்படுத்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற தைரியத்தோடு, நம்பிக்கையோடு இன்றைக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், உத்தரவாதங்களை மிக சிறப்பாய் நிறைவேற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்பமான நாளாய், இனிமையான நாளாய், வெற்றியின் நாளாய், ஜெயத்தின் நாளாய், சுக நாட்களாய் அமைந்தருளும்படி வேண்டிக் கொள்கிறோம். தேவனே, உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணும். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று என்னென்ன காரியங்களை உடைய பிள்ளைகள் செய்ய வேண்டுமோ சகலவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய திராணிகளை தந்து ஆசீர்வதியும். தேவனே, இன்றைக்கு பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தெய்வம் விசேஷமான ஆண்டுகளை, நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை நன்மைகளால் முடிசூட்டும். சகல சம்பூர்ணங்கள் பெற்று உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படி மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய விசேஷமான நாட்கள்ல நாங்க உங்களுக்காக ஜெபிக்கணும் என்று நீங்கள் விருப்பப்படுவீர்களேயானால் எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு உங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூடவே இருக்கட்டும். நாளை காலை இதே வேளை இதே நேரம் மீண்டும் சந்திப்போம்.